Hi all, Yasir from Track Automotive. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen Passat வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க்குக்கு வேண்டினா டைமிங் கிட் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அப்புறம் அக்சசரி பெல்ட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எல்லா மாடல்ஸுமே எல்லா பிராண்டுமே வந்து ஒரு ஷெடியூல் டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60,000ல் இந்த அக்சசரி பெல்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், 1,20,000 ரீச் ஆகும்போது டைமிங் கிட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஷெடியூல்டு படி நம்ம அந்த ஒர்க் நம்ம பார்க்கணும். அதுக்கே வேண்டிய ஒரு வண்டி வந்திருக்கு. என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கீழே இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து நியூ பார்ட்ஸ் பார்த்துக்கிடுங்க. இது வந்து டைமிங்கோட டென்ஷனர், இது வந்து நியூ டைமிங் பெல்ட், இது வந்து அக்சசரி பெல்ட். இந்த அக்சசரி பெல்ட் எது சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட்டர், கம்ப்ரெசர் இதெல்லாம் வந்து சுற்றி டிரைவ் பண்ணக்கூடிய பெல்ட் இது. அதனுடைய டென்ஷனர், அந்த வைப்ரேஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வேண்டி ஒரு டென்ஷனர் கொடுத்துருக்காங்க. இந்த டென்ஷனர் அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப். மெக்கானிக்கல் வாட்டர் பம்பும் உண்டு, எலக்ட்ரிக் டைப்பும் உண்டு. இது நியூ பசாத், அதனால இது எலக்ட்ரிக் டைப் வருது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுறது அஃபோர்டபுளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வெஹிக்கிளில் வந்து இது எங்கே இருக்குன்னு சொல்லி காணிக்கிறேன் பாருங்க. இது வந்து டைமிங்கோட டென்ஷனர், இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப், இது அக்சசரியோட டென்ஷனர், இது வந்து டைமிங் பெல்ட் பார்த்துக்கிறீங்க. அப்போ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக டைம் ரீச் ஆகிட்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. அந்த கரெக்டான டைமில் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதுனால உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும், வெஹிக்கிளோட லைஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் ரீசனில் வந்து சம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால 120 ரீச் ஆன பிறகும் அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு ஒரு 5,000 ஓடிட்டு ஒரு 10,000 ஓடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்டே கேட்பாங்க, ஒரு 2,000 கிலோமீட்டர் 1 ஹவர் பண்ணிக்கலாமா, 5,000 கிலோமீட்டர் 1 ஹவர் பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாது. அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ சேம் அதே மாதிரி வெஹிக்கிளோட ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். அந்தந்த டைம்ல அந்தந்த மெயின்டெனன்ஸை பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்ப ட்ரபிள் ஃப்ரீயாக ரன் ஆகும். நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், எங்கேயா போகும்போதும் நம்ம ஹாப்பியாக போகலாம். அப்போ அந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்களும் என்ன வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் அதனுடைய மெயின்டெனன்ஸை வந்து கரெக்டான ஷெடியூலில் கரெக்டாக பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.